வணக்கம். மீண்டும் பெற செய்திகளோடு சந்திக்கின்றோம். கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் தெரிகின்ற பட்சத்தில் ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பிடம் தாராளமாக நீங்கள் அந்த விடயங்களை சொல்ல முடியும் என்று தற்போது அதனுடைய அழைப்பாளர் வசந்த சமரசிங்க அவர்கள் பொதுமக்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். கடந்த மாதம் 23ஆம் தேதியை பொறுத்தவரையில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றார். பதவியேற்ற அடுத்த நாளே, அதாவது 24ஆம் தேதியும் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பலர் மீது நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளை இப்போது துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில மக்களுடைய இந்த தகவல் வழங்கக்கூடிய செயற்பாடு என்பதும் கண்டிப்பாக ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்ற அளவுக்கும், அதற்காக மக்கள் கண்டிப்பாக இந்த ஊழல்வாதிகள் யாராவது ஊழல் செய்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், தகுந்த ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால், இல்லாவிட்டால் இப்படி ஒன்று நடந்திருக்கு, சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்ற தெரிகின்ற பட்சத்துல தாராளமாக இந்த குழுவிட்ட நீங்க சொல்ல முடியும் என்ற விடயத்தையும் அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார். அதே நேரம் ஒரு மற்றொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். சமீப நாட்களாக சில பேர் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பல பேர் உடனடியாக தங்கள் மீது குற்றத்தை நிரூபித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லாம் சொல்லி வருகின்றார்கள். நீங்க அத்தனை பேரும் அவசரப்பட வேண்டாம் என்ற அளவுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். வந்த உடனே சில விடயங்களை உடனடியாக செய்ய முடியாது. சரியான முறையில மோசடி குற்றச்சாட்டு சார்ந்த தகவல்கள் சேர்த்ததற்கு பிற்பாடு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் உங்கள் மீது எடுக்கப்படும். எனவே அவசரப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம் என்ற அளவுக்கு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சமீப நாட்களாக தாமல் ராஜபக்ச எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபித்து கைது செய்து நடவடிக்கை எடுங்கள், வேண்டுமென்றால் நாங்களே அதற்கான ஆதாரங்களை தருகின்றோம், ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை அதற்கு பதிலாக இது அமையும் என்று கூட பார்க்கலாம். தற்போது இருக்கின்ற அரசாங்கம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கும், இல்லாவிட்டால் தீர்வு வழங்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இல்லை என்று சிலாவினுடைய தலைவரும் வன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற செல்வ மடைக்கலநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த விடயத்தோடு அவர் மேலும் சொன்ன விடயங்கள், தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்ந்து இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாங்கள் சங்க சின்னத்தில் எதிர்வருகின்ற நாடாளுமன்றத்தில் போட்டியிட போகின்றோம். இந்த போட்டியில வடக்கு கிழக்குல எல்லா பாகங்களிலும் போட்டியிட நாங்கள் தீர்மானித்திருக்கின்ற போன்ற விடயத்தையும், அம்பாறை மற்றும் திருவோணமலை போன்ற பிரதேசங்கள்ல தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடுறதுக்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் இந்த விடயங்கள் எல்லாம் சொன்ன நேரத்துல தெற்கில் இருக்கின்ற மக்கள் தற்போது முந்தி இருந்த ஊழல் ஆட்சியை இல்லாது ஒழிப்பதற்காக புதிய ஜேவிபி அரசாங்கத்துக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கி இருந்தார்கள் என்ற விடயத்தையும், அதிகமாக இளைஞர்கள் இதுல மும்முரகமாக ஈடுபட்டார்கள் என்ற விடயத்தை அவர் சொன்னதோடு, இருக்கின்ற இந்த அரசாங்கம் மூலமாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வோ இல்லாவிட்டால் இந்த காணி அபகரிப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்களோ, துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தமிழ் மக்கள் விரும்புகின்ற விடயங்கள் எல்லாம் தொடர்ந்து கிடைக்குமா என்ற விடயம் தங்களுக்கு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் செல்வ மடைக்கலநாதன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் வந்தே வழுவு காலத்திலும் தமிழ் மக்கள் சார்ந்திருக்கின்ற இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள்ல இன்னும் அவ்வளவு பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. ஊழல் சார்ந்த விடயங்களை ஒழிப்பதை அவர்களுடைய நோக்காக கொண்டு இப்போது வரைக்கும் பயணப்படுகிறார்கள். இதில் மற்றொரு பக்கம் பார்க்கின்ற வந்த உடனே தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து கையில் எடுப்பார்களாக இருந்தால் அதை சரியான முறையில கொண்டு போறதுக்கான நேர காலங்கள் என்பது அவசியப்பட போகிறது. சில விடயங்களை செய்து முடித்ததற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து ஏதாவது நகர்வுகள் முன்னெடுக்கப்படுமா இல்லையா என்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியுடைய தலைமை பதவியிலிருந்து விலத்தி இருக்கின்ற மாவை சேனாதிராஜா அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். உடனடியாக இந்த தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த கோரிக்கையை முன்வைத்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் சொல்கின்ற விஷயம், வாவை சோமசுந்தரம் சேனாதிபதி ராஜா ஆகிய நான் இந்த வரைக்கும் இந்த கட்சி பதவியில தொடர்ச்சியாக பதவி வகித்திருந்தேன். இப்போது இந்த பொறுப்பில் இருந்து நான் விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். 17வது தேசிய மாநாடு, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தாங்கள் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். எனவே நீங்க தொடர்ந்து அந்த கட்சியுடைய தலைவர் பதவியை வகிக்காமல் விலகி கொண்ட காரணத்தினால தான் இந்த பதவியை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தனக்கு உருவாகி இருந்ததாலும் அதற்கிணங்க தான் அந்த பதவியை ஏற்றி இவ்வளவு காலமும் தலைமை வகித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியோடு நான் இந்த தலைமை பதவியிலிருந்து விலத்திக் கொள்கின்றேன். எனவே உடனடியாக இந்த பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அதே நேரம் இந்த கடிதம் அனுப்பி வைத்தது மட்டுமில்லாமல் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு மட்டும் அனுப்பி வைக்கல, முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர்
செயலாளராக இருக்கின்ற சத்தியலிங்கம் அவர்களுக்கும் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தலைமை பதவி சார்ந்து சில வாக்கெடுப்புகள் இடம்பெற்று ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பிற்பாடு நடந்திருக்கின்ற சில குளறுபடிகள் காரணமாக நீதிமன்றங்கள் எல்லாம் நாடப்பட்டு இந்த தலைமை பதவி என்பது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது என்பதையும் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். முன்னாள் பிரதி அமைச்சராக இருந்த ரஞ்சன் ராமநாயக்கவை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ரஞ்சன் ராமநாயக்கவை பொறுத்தவரையிலும் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருப்பார். நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற இவர் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுக்கு பிறகு அவருடைய பதவி ரத்து செய்யப்பட்டிருந்தது. 4 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு 2022ஆம் ஆண்டு அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு அதுக்கு பிற்பாடு விடுதலையானதுக்கு பிறகு இருந்த அந்த 7 வருட சிவில் உரிமை வந்தவருக்கு ரத்து செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த சிவில் உரிமையை மீட்டு தந்து அரசியல்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம், மீண்டும் செய்து கொடுப்போம் என்று ரணில் விக்ரமசிங்கம் வாக்குறுதி வேறு வழங்கியிருந்தார். வந்ததுக்கு பிறகு விடுதலையாகி வந்ததுக்கு பிறகு உடனடியாக இவர் தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆதரவாக மாறியிருந்தார் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அதுல போட்டியிடுறதுக்கு தனக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சில கோரிக்கைகளையும் அவர் ரஞ்சன் ராமநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. சில சமூக வலைதளங்கள்ல தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக சில பதவிகளையும் அவர் விட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஊடாக இந்தியாவை முடக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்து வருவதாக சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிக்கின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் இலங்கைக்குள்ள இந்தியாவினுடைய ஊடுருவலை தடுப்பதற்கு அமெரிக்கா சில காய் நகர்த்தல் வேலைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு கண்டிப்பாக அவசியம் என்ற விடயத்தை இரு நாடுகளும் புரிந்து வைத்திருக்கும். ஒருவேளை இதெல்லாம் இந்தியா தவறவிடும் பட்சத்தில் கண்டிப்பாக அன்ருகுமார திசாநாயக்கவோடு அமெரிக்கா நல்ல கூட்டுறவை ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவுக்கு இதை ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக உருவாக்க கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு சில செய்திகள் எல்லாம் வெளியாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார். வந்ததோடு நின்று விடாமல் புதிய ஜனாதிபதியை சந்தித்திருந்தார். சந்தித்ததோடும் இந்தியா இலங்கையினுடைய அந்த உறவு எவ்வளவு காலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பல விஷயங்களை ஞாபகப்படுத்தல்களையும் அவர் மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த விடயத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்ற அமெரிக்காவை பொறுத்தவரையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியா இதை தவறான முறையில பயன்படுத்தும், இல்லாவிட்டால் இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளாமல் செயற்படுமாக இருந்தால் அதனூடாக தன்னுடைய நலன்களை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கையை இந்தியாவிடம் இருந்து தாங்கள் பக்கம் கொண்டு செல்வதற்கான சில யுத்திகளை மேற்கொண்டு வருவதாகவும் சில செய்திகள் வெளியாகிறது. ஏற்கனவே அத்தனை பேரும் அறிந்த விஷயம், ஒரு பக்கம் இலங்கையை இந்தியா, சீனா, அமெரிக்கா என்ற 3 நாடுகளும் இணைந்து 3 நாடுகளும் இலங்கைக்குள்ள தங்களுடைய அரசியலை புகுத்துவதற்கு தங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில இந்த செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம். தேசிய மக்கள் சக்தி ஒன்றும் இனவாதிகள் கிடையாது. எனவே நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களுடைய அமோக வாக்குகள் கண்டிப்பாக தங்களுக்கு கிடைத்து 3/2 பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்போம் என்று சுனில் வட்டஹெலா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினராகவும் சட்டத்தரணியாகவும் இருப்பவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் சில விடயங்களை மக்கள் சார்பாகவும் அவருடைய மக்களுக்காக சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்று, தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மிகவும் எளிமையான ஒரு நபர், அதை மக்கள் கண்டிப்பாக உணர்ந்து வருகின்றார்கள் என்ற விடயத்தையும், ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்குல இருக்கின்ற தமிழ் மக்கள் அவ்வளவு பெரிதாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை. அப்ப விழாத வாக்குகள் கண்டிப்பாக இது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு கிடைக்க 3/2 பெரும்பான்மையை பெற்று நாங்கள் நாடாளுமன்றத்திலே புதிய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற அளவுக்கு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோம் என்ற அளவுக்கு சில விஷயங்களை சொன்னதோடு ஒரு அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்குவதற்கும் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற நாமத்துக்கு கீழே அத்தனை மக்களையும் கொண்டு வருவதற்கான ஒரே தன்மை என்பது தற்போது இருக்கின்ற தங்களுக்கு தங்களுடைய கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த விஷயத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும், ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறுகின்ற வாக்குகளை அதிகமாக பெற்று நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை தாங்கள் பெறுவோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு சாத்தியமாக அமைய போகிறது என்பதை எல்லாம் தேர்தல் இடம்பெறுகின்ற காலத்தில் கண்டிப்பாக அவதானிக்க முடியும்.
இப்போது இருக்கின்ற பல இடங்கள்ல சென்று ஜனாதிபதி தேர்தலில் அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு தமிழ் தரப்புல இருந்த இல்லாவிட்ட தமிழ் மக்கள்கிட்ட இருந்த ஆதரவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போது ஓரளவுக்கு முன்னகர்ந்திருக்கின்றது என்பதையும் அவதானிக்க முடிகிறது. அந்த விடயத்தையும் இந்த தருணத்துல சொல்லி வைக்கின்றோம். தமிழ்நாட்டின் புதிய துணை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்வுகளில் பங்கு பெறுகின்ற நேரம் மேற்சட்டை ஷர்ட் அணியாமல் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளை அணிந்து செல்கின்றார். எனவே இது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வெறும் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, இது சார்ந்த நீதிமன்ற வழக்கொன்றையும் அவர்கள் தொடர்ந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த டி ஷர்ட் அணிகிறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் அரசு நிகழ்வுகள்ல பங்கு பெறுகின்ற நேரம் அவர் அணிந்து வர்றது டி ஷர்ட் அணிந்து வர்றதுதான் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை அவர்கிட்ட இந்த ஷர்ட் வாங்குறதுக்கு பணம் இல்லாட்டி அதை நாங்களே வாங்கி கொடுப்போம் என்ற அளவுக்கு சில கருத்துக்களை சொன்னதோடு இது சார்ந்த நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2019ஆம் ஆண்டு உத்தரவின் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் பணிக்கு வருகின்ற நேரம் அவருடைய உடை எப்படி இருக்கணும் என்று சில விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த விதிமுறைகளே அவர் மீறி இருக்கின்றார் என்றுதான் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடரப்பட்டிருக்கிறது. கனடாவில் ஹோட்டல் வேலைக்காக இந்த வெயிட்டர் சர்வரா பணியாற்றுறதுக்கு நீண்ட வரிசையில வேலைக்காக காத்திருந்த சம்பவம் இப்போது சமூக வலைதளங்கள்ல காணொலி மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கனடாவில் இருக்கின்ற பிரம்டன் நகர்ல ஒரு உணவகத்துல தங்களுடைய உணவகத்துக்கு வெயிட்டர் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அதிகமாக இந்த உணவக விடுதிக்கு முன்பாக ஒரு 3000க்கும் அதிகமானவர்கள் வேலை கேட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். வேலைக்காக ஒரு நீண்ட வரிசை அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை தான் சமூக வலைதளத்தில் புகைப்படமாக காணொலிகளாக பகிர்ந்திருக்கிறார்கள். இங்கு சென்றவர்கள்ல அதிகமானவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்திய இளைஞர்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஒரு பக்கம் பார்க்கிற நேரம் கனடாவுக்கு படிக்க சென்ற சர்வதேச மாணவர்கள் தங்களுக்கு மேலதிகமாக கிடைக்கின்ற நேரங்கள்ல வேலைகள் செய்வது இலகுவான ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இப்போது அது கொஞ்சம் கடினமாக மாறிக்கொண்டு வந்திருந்தது. முக்கியமாக கனடாவை பொறுத்தவரையில் சனத்தொகை புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த காரணத்தினால வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதுக்கு பிறகு கனடா அரசாங்கம் சில விதிமுறைகளையும் தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சர்வதேச மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்திருந்தார்கள். வெளிநாடுகளில் இருந்து கனடாவுக்கு வருகின்ற பணியாளர்களுடைய எண்ணிக்கையில சில விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில இப்போது வரைக்கும் அங்க வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து நின்று செல்கிறது என்ற விடயத்தை சமூக வலைதளங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் அறிய முடிகின்றது. இதை பதிவிட்டிருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக புலம்பெயர்ந்தவர்கள், அதாவது இந்தியாவில் இருந்து வருகின்றவர்கள் தான் வேலை வாய்ப்புக்காக அதிகம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரிசையில் அவர்கள் தான் கூடுதலாக நிற்கின்றார்கள் என்ற அளவுக்கு கருத்துக்களும் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. இது பெற்றிருக்கின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாகிறதா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.